சகோதரர்களே, சில நேரங்களில் நமது குடும்ப உறவுகள் எங்களோடு பகைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கட்டம் வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சில உதவிகளை நிறுத்திவிடுகின்ற ஒரு மனோநிலை எல்லோருக்கும் ஏற்படும். நாம அவங்களோட என்ன செய்யறோம்? சேர்ந்து வாழ்றோம், அவங்களுக்கு நன்மை செய்யறோம். ஆனா எங்களுக்கு அவள் எப்பொழுதும் தீமைகளே செய்கிறார்கள் என்ற இந்த நிலையிலே அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நாங்கள் நிப்பாட்டி விடுவோம். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியான ஒரு வரலாற்று தகவலின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பழி ஒன்று சுமத்தப்படுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அந்த பழியினால் நிலைகுலைந்து போனார்கள். வீட்டிலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக மனநொந்து போனார்கள். தன்னுடைய மனைவியை ஒரு சஹாபியோடு இணைத்து அன்றைய கால முனாபிக்கீங்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது காட்டு தீயாக பரவுகிறது. இந்த கட்டத்தில் அந்த மக்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விளைவால் சில சஹாபாக்களும் இந்த குற்றத்திலே நனைய ஆரம்பித்து விட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்ப உறவர். அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவரை பராமரிக்கின்ற பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய அனைத்து விதமான பொறுப்புகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், பத்ர் யுத்தத்தில் கூட அவர் கலந்து கொண்டவர். அவர் கூட இப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியை இவரும் என்ன செய்கிறார்? நடந்திருக்கலாம் என்ற ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை சொல்லிவிட்டார். இந்த தகவல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்து விடுகிறார். உடனே இவருடைய அனைத்து தேவைகளை நான் நிறைவேற்றுறேன், இவரை அனைத்து விடயங்களிலும் இவரை பொறுப்படுத்த நான் இவரை வளர்க்கிறேன். ஆனால் என்னுடைய மகளின் மீது முனாபிகள் கொண்டு வந்த குற்றச்சாட்டை இவர் உறுதிப்படுத்த கூடிய வகையில் பேசிவிட்டாரே என்று சொல்லிவிட்டு, வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக நான் இவருக்கு இனி தர்மம் என்னுடைய இந்த பொறுப்பிலே இருந்து நாங்கள் நீங்கிக் கொள்கிறேன், இவருக்கு நான் எந்த தர்மமும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உடனடியாக சொல்றாங்க. ஒரு சூரா நூர் நினைக்கிற அந்த வசனத்தை, வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸஅதி அய்யுது உலில் குர்பா, அதாவது நல்ல வசதி படைத்தவர்கள், நல்ல பண வசதி அதனோடு வாழக்கூடியவர்கள் தங்களுடைய இரத்த பந்துக்கள் நெருங்கிய உறவுகளுக்கு தர்மம் செய்ய மாட்டோம், நன்மை செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் அந்த குர்ஆனிய வசனத்தை உடனடியாக இறக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்க, அந்த குர்ஆனிய வசனங்க அந்த மக்கள் கட்டுப்பட்டு வாழுகின்ற மனோநிலை, உடனே தன்னுடைய சத்தியத்தை வாபஸ் வாங்குகிறார்கள். நான் என்னுடைய இந்த சத்தியத்தை முறித்துக் கொள்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? அந்த மிஸ்தாவுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய உதவிகளை நான் தொடராக வழங்குவேன் என்று என்ன செய்கிறார்கள்? சொல்லுகின்றார்கள். என்றால் இதிலே முக்கியமாக சில நேரங்களில் நமது இரத்த உறவின் மூலமாக நாங்கள் அடைகின்ற இம்சைகள், கஷ்டங்கள், துயரங்கள், இவைகளை மனசில் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அவைகளை மன்னித்து எங்களால் முடியுமான தார தர்மங்களை நாங்கள் செய்வதன் மூலமாக அந்த உறவுகள் சில நேரம் அவங்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களோடு இணைந்து வாழுகின்ற ஒரு நல்ல சூழல் அவர்களுக்கு ஏற்படலாம் என்ற வகையில் இந்த விடயத்தை நாங்கள்